ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். கடந்த சில நாட்களாக நாம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பண்ணப்படுகிறதை குறித்து சில நாட்கள் தியானித்தோம். இப்பொழுது கடந்த சில நாட்களாக பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுதலை குறித்து. ஏன் இது முக்கியம்? இன்றைக்கி நிரப்பப்படுதல் அப்படின்னு சொன்னாலே நம்ம பல உணர்வுகளுக்குள்ளாக போகிறோம். சில பேர் இப்படி சொல்லுவாங்க, அப்படியே பாடி முழுக்க அப்படியே ஒரு சில்லுன்னு இருந்துச்சு பிரதர் அப்படிம்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, மேலே இருந்து அப்படியே ஒரு ஐஸ் தண்ணியை ஊற்றுன மாதிரி இருந்துச்சு பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் இல்லை, ஐயோ ஒரு அனல் கையெல்லாம் அப்படி ஹீட் அப்படியே ஒரு நெருப்பு மாதிரி இருந்துச்சு பிரதர், நெருப்பாக இருந்துச்சு இன்றைக்கி ஆராதனை. இதெல்லாம் சரியா தப்பா அப்படின்னு எதுவுமே சொல்லலை. இது உங்களோட தனிப்பட்ட அனுபவம். ஆனால் அதை நீங்கள் வேதத்தோடு நீங்கள் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்தா நல்லது. எப்போதுமே உரைகள் என்பது வேதம் மாத்திரம்தான். நம்மளுடைய அனுபவம் அது நம்மளுடையது. அது சரியானதா தவறானதா என்பது வேதத்தின் அடிப்படையில் தான் நம்ம தீர்மானிக்கணும். அதனால் ஆவியினால் நிரப்பப்படுகிற காரியங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது தேவனுடைய மகத்துவங்களை பேசுவார்கள். ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது தைரியமாக இருப்பார்கள். ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது தைரியமாய் தேவ வசனத்தை சொல்லுவார்கள். ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது பிசாசினால் அவர்களுடைய எதிர்ப்பை கண்டு மனம் அடையாமல் பிசாசை எதிர்த்து நிற்பார்கள். இப்படி பல காரியங்கள், இதெல்லாம் ஆவியில் நிரம்புறதுனால அவர்களுடைய காரியம். இன்றைக்கி இன்னொரு காரியத்தை பார்க்கலாமே. அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 52வது வசனம், அந்த பிளீத்தோங்கிற வார்த்தை, ஓகேவா? சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். அதாவது பரிசுத்த ஆவியானவர் இங்கே வரும் பொழுது they filled with joy அப்படின்னு இருக்கு. இதை பற்றி சொல்லும்போது ஒரு சில விளக்கத்தை நான் சொல்லியே ஆகணும். ஏன் அப்படின்னா, நாம் இந்த ஜாய் அப்படின்ன உடனே ஓவர் ஜாயை எடுத்துகிட்டு போயிட்டோம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். லாஃபிங் ஸ்பிரிட், அதாவது அப்படியே சந்தோஷத்தில் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் பிரதர். ஏன்னா பரிசுத்த ஆவியினர் உள்ளுக்குள்ளே வந்தால் அப்படியே சந்தோஷம் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் பிரதர் அப்படின்னு சொல்லி, சரி வேண்டாம், உங்களுக்கு புரியும் நான் சொல்கிறது, அப்படி போயிட்டோன்னு வச்சுடுங்களேன். ஆனால் இந்த ஜாய் அந்த ஜாயை பற்றி பேசலைங்க. இந்த ஜாய் என்ன ஜாயின்னா, இந்த அதிக அப்போஸ்தலர்கள் பின்னணியை பார்த்தீங்க அப்படின்னா, நெருக்குதல்கள், பெர்சிக்யூஷன், உபத்திரவம், பாடு இதெல்லாம் இருக்கும் பொழுது அவனுக்கு வீடு இல்லை, வாழ்க்கை இல்லை, செட்டில் ஆக முடியல. அந்த 13வது அதிகாரத்தில் அந்த ஊர் அந்தியோக்கு வந்து அவன் நிலைமை எவ்வளோ பெரிய மோசமான நிலைமை, நம்ம ஏற்கனவே இதெல்லாம் படிச்சிருக்கிறோம். இந்த மாதிரி சூழ்நிலை கூட இங்கே பாருங்க பிரதர், இயேசுவை ஏற்றுக்கிட்டேன் பிரதர், வீடு போயிடுச்சு பிரதர். எப்படி பிரதர் வீடு போச்சு? எங்கள் ஊர்லேருந்து எருசலேமுக்கு வந்தேன், இங்கே வந்து இயேசுவை ஏற்றுக்கிட்டா அடித்து துரத்திட்டானுங்க. துரத்துனா அந்தியோக்கு வந்தால் இங்கே இவனுங்க கேவலமாக இருக்கிறானுங்க. இந்த ஊரில் எப்படி மனுஷன் வாழ முடியும் பிரதர்? பாருங்கள், இயேசுவை ஏற்றுக்கிட்டதுனால இப்படி ஒரு வாழ்க்கை பிரதர். ஆனாலும் என்ன பண்ணுறது, இயேசுக்கு பிரியமாக இது இல்லை. பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படும் பொழுது இந்த உபத்திரவத்தின் மத்தியிலையும் இந்த பாடுகள் மத்தியிலும் எதிர்காலத்தை குறித்த நிச்சயம் இல்லாத சூழ்நிலை மத்தியிலையும் we have hope. என்ன ஹோப் தெரியுமா? என்னுடைய ரட்சிப்பின் நிச்சயம் எங்கே இருக்குன்னா என் கையில் இல்லை, என்னுடைய எதிர்காலம் என் கையில் இல்லை, கிறிஸ்துவுடைய கரத்தில் இருக்குது. ஏன்? ரோமர் 8வது அதிகாரம் 31வது வசனத்தில் பின்னால் வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு உபத்திரவமோ வியாகுலமோ மரணமோ ஜீவன் பெரிய லிஸ்ட் பால் போடுறாரு. போடும்போது என்ன சொல்ல வருகிறார் பவுல் அப்படின்னா, இங்கே பாருப்பா, உன் வாழ்க்கை, உன் ரட்சிப்பின் நிச்சயம், சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் your salvation is not in your hand. அதாவது என்ன நடந்தாலும் நம்பிக்கை மட்டும் விட்டுறாத. ஏன்? ஒருத்தனாலையும் அல்லது சொல்லலாம் ஒரு கொம்பனாலையும் எந்த ஒரு பிரச்சனைனாலையும் ஆண்டவர் கரத்திலிருந்து உன்னை பிரிக்கவே முடியாது. ஏன்? சாவாகவே இருந்தாலும் உன்னை ஆண்டவர் கரத்தை பிரிக்க முடியாது. அப்படியா? இதை கேட்ட உடனே என்ன பிரச்சனை வந்தாலும் அதன் நடுவில் எனக்கு ஒரு சந்தோஷம். என்ன தெரியுமா? என்ன வந்தாலும் ஒன்று நிச்சயம், ஆண்டவர் கரத்திலேருந்து என்னை பிரிக்கவே முடியாது. என்னுடைய ட்ராஃபி கன்ஃபர்ம்டு, என்னுடைய விக்ட்ரி கன்ஃபர்ம்டு, என்னுடைய வெற்றி கன்ஃபர்ம்டு. ஒருவேளை இப்போ நான் பார்க்கும்பொழுது எனக்கு சுற்றி பிரச்சனையாக இருக்கலாம், ஆனால் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன் அப்படின்னா ஒன்று தெரியும், கேமோட கிளைமாக்ஸ் என்னன்னு எனக்கு தெரியும், கேமோட எண்ட் ரிசல்ட் என்னன்னு தெரியும். ஏன் அப்படின்னா நான் அவருடைய கரத்தில் இருக்கிறேன். அந்த நிச்சயம் எனக்குள்ளே இருக்கிறதுனால ஒரு சந்தோஷம் வருது பார்த்தீங்களா? அந்த சந்தோஷம். அதை விட்டுட்டு இங்கே வந்த உடனே காலையிலே சிரித்தா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிற மாதிரி சர்ச்சுக்கு வந்து 1 மணி நேரம் சிரித்தா உடம்புக்கு நல்லது பிரதர், தொட்ட உடனே அந்த சிரிப்பை பற்றி பேசலை. எக்ஸ்பிளிசிட்டாக ஒரு வசனம் இருக்குல்ல, ஆவியின் கனியோ
அப்படின்னு வசனம் இருக்குது. அங்கேயும் இந்த சந்தோஷம் வருது பார்த்துருக்கீங்களா? அந்த சந்தோஷங்கிறது ஆவியின் கனியோன்னு ஒரு அங்கேயும் சந்தோஷம் இருக்குது. சரி, இப்போ இந்த சந்தோஷம் ஆவியின் கனியில் ஒன்றாகிய சந்தோஷம் நம்ம வச்சுக்கிட்டோம்னா, நீங்கள் எப்போதும் சர்ச்சுக்கு வந்தோடனே பயங்கரமாக சிரிக்கிற மாதிரி, இல்லை வீட்டில் சிரிச்சுக்கிட்டே இருக்கும் சந்தோஷத்தில். ஏன் பிரதர் அதே மாதிரி சமாதானமாக இருக்க முடியல? எப்போதும் சமாதானமாக இருக்கிற பிரதர், எப்போதும் நீடிய பொறுமையாகவே இருக்கிற பிரதர், எப்போதும் தயவு பாராட்டிகிட்டே இருக்கிறேன், எப்போதும் நல்ல குணத்திலே இருக்கிற பிரதர். உங்கள் வீட்டம்மா கூட அப்படி சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் இங்கே ஆவியின் கனியில் ஒன்று சந்தோஷம். அவங்க சந்தோஷமாக போனதை வச்சுக்கிட்டு நாங்களும் ஜாய் ஜாய் ஜாய்ங்கிறமே. ஜாய் ஓகே, பீஸ் எங்கே போச்சு? லாங் சஃபரிங் எங்கே போச்சு? இச்சை அடக்கம் எங்கே போச்சு? விசுவாசம் எங்கே போச்சு? இது எல்லாம் ஒரே ப்ராடக்ட் பிரதர். அப்போ ஆவியில் நிரப்பப்படுகிறவன் ஆவியின் கனியால் நிரப்பப்படுகிறவனாக இருப்பான். சந்தோஷங்கிறது ஆவியினுடைய ஒரு கனி. ஆவியால் நிரப்பப்படுகிறவன் கனியுள்ள ஜீவியம் செய்வான். நல்லா கவனிச்சிருக்கீங்களா? எந்த மரமாவது கனி கொடுக்க கஷ்டப்பட்டிருக்கா? ஐயோ கஷ்டப்பட்டு கனி கொடுக்க இல்லை பிரதர், கனி தானாக வரும். அதே மாதிரி நான் ஆவியில் நிரப்பப்பட்டவனாக வாழ்கிற வாழ்க்கையில் கனி தானாக வரும். மரம் தானாக கனி கொடுக்கும் பிரதர். அப்படி கனி கொடுக்குற ஒரு ஜீவியம் இருக்கா? சரி விட்டுருவோம். இந்த சந்தோஷம் நீங்கள் சொல்கிற இந்த சந்தோஷம், ஆவியில் நிரம்புற சந்தோஷம் ஏன் பிரதர் சர்ச்சுக்குள்ளே மட்டும் இருக்குது? நம்ம சொல்லுவோம்ல, ஐயோ நான் சர்ச்சுக்குள்ளே வந்தோன்னு ஒரு ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ண பிரதர், அப்படியே மனசு அப்படியே ஒரு சமாதானமாக இருந்துச்சு. சர்ச்சுக்குள்ளே சமாதானமாக இருந்தது என்ன பிரயோஜனம்? வீட்டுக்கு போனோன்னே சமாதானமே இல்லாமல் அங்கே வேறு மாதிரியில் இருக்குது. சர்ச்சுக்கு வந்த உடனே அப்படியே ஒரு பீஸ். மறந்துட்டீங்களா? நீங்கள் தான் சர்ச்சு. ஹலோ, உங்களுக்கு புரியலையோ? சர்ச்சுன்னா நீங்கள் போகிற கட்டடம் சர்ச்சு கிடையாது, நீங்கள் தான் சர்ச்சு. கட்ட சாலமன் காலத்தில் முடிஞ்சு போச்சு. கூடி வருவதற்கான ஒரு ஸ்தலம் தான் நீங்கள் போகிற கட்டடம். சபை கூடி வருவதற்கான ஸ்தலம் தான் அந்த கட்டடமே தவிர அது சர்ச்சு இல்லை. அப்போ சர்ச்சு யார்? நீங்கள். ஆனால் சர்ச்சுக்கு வந்தால், கட்டடத்துக்குள்ளே வந்தால் சமாதானமாக சந்தோஷமாக இருக்கிற நீங்கள் வீட்டில் ஏன் இருக்க முடியல? சரி, இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேனே. 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 6வது வசனம். இதுவும் அதே காரியத்தை சொல்லுது. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே, கேட்டிங்களா? உபத்திரவத்தில் இல்லை, மிகுந்த உபத்திரவத்தில் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு. அப்போ எப்போ சந்தோஷம்? நான் திருவசனத்தை ஏற்றுக்கொண்டேன். எப்போ ஏற்றுக்கொண்டேன்? எல்லாம் கண்ணீரை துடைப்பார், கவலையை மாற்றுவார், திருமணத்தை செய்து வைப்பார், பிரச்சனைகள். அப்போ இல்லை, உபத்திரவத்தில் இருக்கும் பொழுதும் நான் வசனத்தை ஏற்றுக்கொண்டேன். அப்போ எனக்கு உண்டான மிகுந்த சந்தோஷம் தான் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். In the midst of all your trials and tribulations, if you feel the peace and joy, then you are being filled with the Spirit of God. அந்த நிரப்புதல் நமக்குள்ளே இருக்கா? சரி, அதை விடும். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். சந்தோஷத்தை பற்றி சொன்னோம், உபத்திரவத்தை மத்தியில் சந்தோஷம்னு சொன்னோம், ஆவியின் கனியை பற்றி சொன்னோம். ஒரு வசனங்க ரொம்ப சிம்பிளுங்க. ரோமர் 5:5 வசனத்தை மட்டும் வாசிக்கட்டுமா? அந்த வசனம் சொல்லுது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால். பிரதர், அப்படியே ஆலயத்தில் நின்று ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணும் பொழுது அப்படியே ஆண்டவர் அப்படியே தைலத்தை ஊற்றினார் பிரதர். தைலத்தில் ஊற்றினார்னு வசனம் இல்லை, வெந்நியை ஊற்றினார்னு இல்லை, குளிர்ந்த தண்ணியை ஊற்றினார்னு இல்லை, ஆனால் அன்பை ஊற்றினார்ன்னு இருக்கு. எப்போ? கடைசியாக அன்பு உங்களுக்குள்ள ஊற்றப்பட்டதை உணர்ந்தீங்க பிரதர். ஒரு ஆவியினால் நிரப்பப்படுகிறவனாக இருந்தால் அவனுக்குள் தேவ அன்பு ஊற்றப்படுகிறதை உணர்ந்தவனாக இருப்பான். இந்த வசனம் அப்படி தான் சொல்லுது பாருங்களேன். என்ன ஊற்றப்பட்டிருக்கிறது இருதயங்களில்? பரிசுத்த ஆவியானவரால் தேவனுடைய அன்பு. என்ன தேவனுடைய அன்பு? 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4வது அதிகாரம் 16வது வசனம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான், கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? அப்போ நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன், ஆவினால் நிரம்பப்பட்டேன், ஆனால் எங்கள் அண்ணன் கூட பேச மாட்டேன் பிரதர். ஆனால் சர்ச்சுக்குள்ளே போனேன்னு அப்படியே ஆண்டவர் பரிமள தைலத்தை என் தலையில் ஊற்றுனதை எங்கள் பாஸ்டர் தரிசனமாக பார்த்தாரு பிரதர். நில்லுங்க பிரதர், கொஞ்சம் யோசித்து சொல்லுங்கள். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது தேவ அன்பு உங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறோம். சந்தோஷத்தினால் நிறைந்தவர்களாக இருக்கிறீர்களா? சமாதானத்தினால் நிறைந்தவர்களாக இருக்கிறீர்களா? நீடிய பொறுமை, அன்பு, தயவு, நற்குணம், இச்சை அடக்கம், விசுவாசம், இதனால் நிறைந்தவர்களாக இருக்கிறீங்களா? இதெல்லாம் நிறைந்தவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறவர்களாக இருக்கிறீங்க. அல்டிமேட் கிளைமாக்ஸ் என்னென்னா தேவ அன்பு உங்களுக்கு ஊற்றப்பட்டிருக்கிறதா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, விகற்பமாக அல்ல, வேடிக்கையாக அல்ல ஆண்டவரே, ஆனால் வேதனையோடு
எங்கள் சபைகளில் நாங்கள் தவறாக புரிந்து கொண்ட காரியங்களினால் நடக்கிற தவறான புரிதல்களுக்காக நாங்கள் வருந்துகிறோம் ஆண்டவரே. எங்களை நீர் மாற்றும், எங்களை மறுரூபப்படுத்தும், எங்களுக்குள்ள இந்த தேவ அன்பு ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. இதை பிரசங்கிக்கிற எனக்கும் இந்த பிரசங்கத்தை கேட்கிறவர்களுக்கும் ஆண்டவரே அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய தயவு, நற்குணம், சாந்தம், நீடிய பொறுமை, இச்சை அடக்கம், இப்படிப்பட்ட கனி எங்களுக்குள்ள ஆண்டவரே அப்போ எளிதாக ஆவியானவரே உம்மால் நிரப்பப்பட்டு கனி கொடுக்கிறவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.